நம பார்வதீபதையே எல்லாருடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. தைலை மலையானே ஒரு நிமிஷம் ஊழியர்கோன் வெப்பு ஒளிக்க புகழியர்கோ கழல் போற்றி. ஆழிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டரே பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வரின் பொத்தாள் எம் உயிர் துணையே. பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது. பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது. படி கொடு கனகடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை படிவினர் பயில் வழி பலமுறையிறையே. வழிவலம் கூரை இறையே வழிவலம் கூரை இறையே. திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீட்டிலிருந்து நம்ம எல்லாம் அங்கெங்கனாதபடிக்கு
இந்த பூலோகத்திலே நீக்கமர நிறைந்து நம்ம எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக பல தளங்களிலே அவருடைய சிறப்பை எல்லாம் நாம் சிந்தித்து அவருடைய திருவடியை நாம் பற்றி இப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கின்ற மாணிக்கவாசகருடைய வாக்கின்படி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய 2ஆம் நாள் திருமுறை திருத்தல யாத்திரை இந்த தொடர்ச்சியிலே மேலை கடம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலத்திலே நாம் இன்று இறைவனுடைய பெரும் கருணையினாலே நாம் கூடியிருக்கின்றோம். இன்றைய அற்புதமான இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே இந்த மேலை கடம்பூருடைய சிறப்பை எல்லாம் இப்பொழுது நாம் செவிமடுத்து நம்முடைய உள்ளத்திலே அதை என்றும் நிறுத்தி கொண்டு இந்த திருக்கோயிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் மனதிலே நிறுத்தி கொண்டு நாம் இந்த திருமுறையையும் இந்த வழிபாட்டையும் நாம் தொடங்குவோமாக. ஐயா அவர்கள் இப்பொழுது தர சிறப்புகளை எல்லாம் அற்புதமாக வாசிப்பார். திருச்சிற்றம்பலம். அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில் திருக்கடம்பூர். சிவஸ்தலம் பெயர் திருக்கடம்பூர், தற்போது மேலக்கடம்பூர் என்று வழங்குகிறது. இறைவன் பெயர் அமிர்த கடேஸ்வரர், இறைவி பெயர் ஜோதி மின்னம்மை விச்சி ஜோதி நாயகி. அதிகம் திருநாவுக்கரசர்ல 2 பாடல்களும் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல். இந்த தலம் ஆட்டுமன்னார்குடி வழியாக எயிலூர் சிதம்பரம் 32 கிலோமீட்டர் தொலைவில் ஆட்டுமன்னார்குடியிலிருந்து எயிலூர் செல்லும் சாலையில் முதலில் கீழ்கடம்பூரும் அதை அடுத்து மேலக்கடம்பூரும் உள்ளது. கீழ்கடம்பூர் ஒரு தேவார வைப்பு தலம். மேலக்கடம்பூரில் உள்ள ஆலயமே பாடல் பெற்ற தலம். ஓமாம்புலியூரில் இருந்து குணவாசல் ஆயங்குடி வழியாகவும் கடம்பூர் தலத்திற்கு செல்லலாம். ஆட்டுமன்னார்குடியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தல வரலாறு. பார்க்கடலில் அமுதம் கடைந்த தேவர்கள் விநாயகரை வணங்காமல் அதனை பருக சென்றனர். இதை கண்ட விநாயகர் தேவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணி அமுத கலசத்தை எடுத்து சென்று விட்டார். அவர் கடம்பவனமாக இருந்த இத்தலத்தின் வழியாக சென்ற போது கலசத்தில் இருந்த அமிர்தத்தில் ஒரு துளி தரையில் விழுந்தது. அவ்விடத்தில் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார். தன் தவறை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் இங்கு வந்து விநாயகரிடம் தங்களது செயலை மன்னித்து அமுதத்தை தரும்படி வேண்டினர். அவர் சிவனிடம் வேண்டும்படி கூறினார். அதன்படி இந்திரன் சிவனை வேண்டினான். அவர் இந்திரனுக்கு கலசத்தை கொடுத்து அருள் புரிந்தார். இங்கேயே தங்கி கடேஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார். இந்திரனின் தாய் இத்தலத்து இறைவனை வழிபட்டு வந்தார். அவள் முதுமை கருதி எளிதாக வழிபட இந்திரன் குதிரைகளை பூட்டி இக்கருவறையை இழுத்து செல்ல முற்பட்ட போது விநாயகரை வேண்ட மறந்தான். விநாயகரை வேண்டி தன் காரியத்தில் இறங்காததால் விநாயகர் தேர் சக்கரத்தை தன் காலால் மிதித்துக் கொண்டார். இந்திரன் எவ்வளவோ முயன்றும் கோவிலை ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை. இந்தின் இறைவனை வேண்ட சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து நான் இத்தலத்திலேயே இருக்க விரும்புவதாக சொல்லி இந்திரனை இங்கு வந்து தன்னை வணங்கும்படி கூறினார். இந்திரனும் ஏற்றுக்கொண்டு தன் தவறுக்கு மன்னிப்பு பெற்றார். தற்போது தினசரி இங்கு வந்து இந்திரன் பூஜை செய்வதாக ஐதீகம். கோவிலின் அமைப்பு அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயர் பலகையுடன் முகப்பு வாயில் காணப்படுகிறது. அதை அடுத்து ஆலயத்தில் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. கோபுரம் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே உள்ள முன் மண்டபத்தில் நந்தியும்
பலிபீடமும் இருக்க காணலாம். கொடிமரம் இல்லை. முன் மண்டபத்தில் நின்று பார்த்தால் நேரே மூலவர் சந்நிதியும் வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சந்நிதியும் உள்ளன. கருவறை தேர் சக்கரங்களுடன் குதிரை இழுப்பதை போன்று தேர் வடிவில் அமைந்துள்ளது. கருவறை வெளிப்புறம் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இச்சிற்பங்களை காண்பதற்காகவே ஒவ்வொருவரும் மேலக்கடம்பூர் ஆலயம் அவசியம் வர வேண்டும். இந்திரன் கோவிலை இழுத்து செல்ல முயற்சி செய்யும் போது விநாயகர் சக்கரத்தை மிதித்ததன் அடையாளமாக இடது பக்க சக்கரம் பூமியில் பதிந்து இருக்கிறது. கருவறை பின்பக்க சுவரில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இவர் கையில் சிவலிங்கத்தை வைத்தபடி காட்சி தருவது சிறப்பு. இவருக்கு அருகில் ஆண்டாள், கருடன், ஆஞ்சநேயர் ஆகிய மூவரும் இருக்கின்றனர். இவருக்கு எதிரே முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். இவரை அருணகிரியார் திருப்புகழில் பாடியிருக்கிறார். கோஷ்ட சுவரிலேயே கங்காதரர், ஆலிங்கனமூர்த்தி ஆகியோரின் சிற்பங்களும் இருக்கின்றன. கருவறை விமானத்தில் தட்சிணாமூர்த்தி புல்லாங்குழல் வீணையுடன் இருக்கும் காட்சியை தரிசிக்கலாம். கோஷ்ட சுவரில் உள்ள பிரம்மா சிவனை பூஜித்தபடி இருக்கிறார். இவருக்கு இருபுறமும் யமதர்மன், சித்திரகுப்தர் ஆகியோர் இருக்கின்றனர். அருகில் பதஞ்சலி முனிவர் இருக்கிறார். இவரது தலை மீது நடராஜரின் நடன கோலம் உள்ளது. வலப்பக்க சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் நந்தியுடன் இருக்க, அவருக்கு கீழே ரங்கநாதன் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பது சிறப்பு. அம்பாளை தன் தொடை மீது இருத்தி ஆலிங்கன மூர்த்தியாக காட்சி தரும் சிற்பமும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று. இத்தலத்தில் ரிஷப தாண்டவ மூர்த்தி நந்தி மீது நடனமாடிய கோலத்தில் 10 கைகளுடன் உற்சவராக இருக்கிறார். இவருக்கு பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது. அன்று ஒரு நாள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும். இவருக்கு கீழே பீடத்தில் பார்வதி, திருமால், பைரவர், வீரபத்ரர், விநாயகர், நாரதர், நந்திதேவர், பிருங்கி, மிருகண்ட மகரிஷி, கந்தர்வர் மற்றும் பூதகணங்கள் இருக்கின்றன. இந்திரனின் ஆணவத்தை போக்கிய விநாயகர் தனி சந்நிதியில் இருக்கிறார். இவருக்கு ஆரவார விநாயகர் என்று பெயர். அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்றும் தேர் சக்கரத்தை மிதித்தும் ஆரவாரம் செய்ததால் இவருக்கு இந்த பெயர் வந்ததாம். இவர் தலையை இடதுபுறமாக சாய்த்தபடி கோப முகத்துடன் காட்சி தருகிறார். ஆலயத்தின் மற்ற சிறப்புகள்: சஷ்டியாப்த பூர்த்தி தலாபிஷேகம் செய்ய ஏற்ற தலம், கடன் தீர்க்கும் கடம்பவனநாதர் எழுந்தள்ளியிருக்கும் தலம், ஆயுள் பலம் தரும் அமிர்த கணேஸ்வரர் சுயம்பு லிங்க வடிவத்தில் எழுந்தள்ளியிருக்கும் தலம், கழுகு வாகனத்தில் மேற்கு நோக்கி தரிசனம் தரும் சனி பகவான், அங்காரகன் வழிபட்ட செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலம், அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஆறுமுகன் எழுந்தள்ளியிருக்கும் தலம், கடம்பவன தலமாதலால் சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம், காலையில் சரஸ்வதி, மாலையில் லட்சுமி, இரவில் சக்தியாக அருள் தரும் ஸ்ரீ வித்ய ஜோதி நாயகி, சங்கு சக்கரத்துடன் சிம்ம வாகினியாகவும் மகிஷாசுர மத்தினியாகவும் அருள் தரும் துர்க்கை, அஷ்டமி திதி இரவில் வழிபட வேண்டிய காலபைரவர் தலம், ஸ்ரீ முருகப்பெருமான் சூரனை அழிக்க தவம் செய்து வில் பெற்ற தலம், பங்குனி மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவதும், ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவாமி மீது விழுவதும் சிறப்பு. பிரதோஷ சிறப்பு மிக்க நந்தி தலம். பிரதோஷ காலத்தில் மட்டும் தரிசனம் தரும் ஸ்ரீ தசபுஜ ரிஷப தாண்டவ மூர்த்தி. திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமான கல வரலாற்றினை நாம் செய்மடுத்திருக்கிறோம். இந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது என்ன என்று அவரவர்களுக்கு தோன்றுவதை சொல்லக்கூடாது. இந்த வரலாற்றிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறதோ அதை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கல சிறப்பிலே இல்லாத ஒரு செய்திகள் எல்லாம் இந்த கோயிலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. இந்த இடத்துல பாபஹரேஸ்வரர் மீனாட்சி என்ற ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது.
இது எங்களுக்கு கூட தெரியாது. நாங்க அந்த சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்ச உடனே அர்ச்சகர் எங்களை இங்க கொண்டு வந்து அவர் ஒரு ஒரு சிறப்பு செய்தியை சொன்னார். நீங்க இதுவரைக்கும் போன பிரிவில் செய்து இதுவரைக்கும் இந்த 60வது சஷ்டியத்தை பூர்த்தி வரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் இந்த இறைவன் நீக்குவதாகவும், அதன் பிறகு நீங்கள் ஒரு புதிய இந்த பிறவியிலே நீங்கள் நுழைவதாகவும் அந்த அர்ச்சகர் எங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த சாமி முன்னாடி நிற்க வச்சு எங்களுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து வழங்கிய ஒரு சிறப்பும் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. இந்த இடம் வந்து இன்றைக்கு தான் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு கற்கோயிலாகவும் இப்படிப்பட்ட ஒரு சிற்பங்கள் அமைந்ததாகவும் நமக்கு காணப்படுகிறது. இதற்கு முன்னாடி இது வனமாக இருந்தது. இந்த வனத்தை வன தெய்வமாக இருக்கக்கூடிய துர்க்கையினுடைய அந்த ஆளுகையிலே இருந்த ஒரு வனம் இது. அந்த வன துர்க்கை இந்த இடத்திலே நாம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி. இதையெல்லாம் நாம் பார்த்து மனதிலே வைத்துக் கொண்டு நாம பாருங்க, எந்த கோயிலையும் நாம இந்த பதியத்தை பாடும்போது சரஸ்வதி எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா நம்ம முன்னாடி இப்போ வீணை வாசித்துக் கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஒரு இந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். இந்த தளத்திலே 3 பதியங்கள் அருளி செய்திருக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும், நாவுக்கரசர் பெருமான் 5ஆம் திருமுறையிலே 2 பதிகமும் இந்த இடத்துல அருளி செய்திருக்கிறார். நான் நிறைய முறை இந்த பாடலை பாடியிருக்கேன். என்னன்னா, திருமறை பாடுவதற்கு முன்பாக நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்கின்ற அந்த வார்த்தை இந்த ஒவ்வொரு திருமுறை பாடும் போதும் பாடியிருக்கோம். இது எங்க இருக்கிறது என்பது எல்லாம் அப்பொழுது தெரியாது. இந்த இடத்துல இங்க வரும்போதுதான் அர்ச்சகர் சொன்னாரு, நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்கள் என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்ற வரிய பாடின உடனே தினமும் பாடினே, ஏன் நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் வந்தது. நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுடைய அந்த 5ஆம் திருமுறையிலே 9வது பாடலாக இந்த களத்தில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டு இப்பொழுது கடம்பூர் இந்த தலத்தினுடைய